அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, பரிவின் மேன்மை. மார்க் நற்செய்தி நூல் பிரிவு 8, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 10 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசு ஆற்றிய முதல் உணவு பகிர்தல் புதுமைக்கும் இரண்டாவது உணவு பகிர்தல் புதுமைக்கு இடையே உள்ள சில வேறுபாடுகள், இயேசு எந்த நோக்கத்துடன் இரண்டாவது முறை அதே புதுமை ஆற்றினார் என்பதற்கும் விளக்கம் தரும். முதல் புதுமை கல்லியா கடலின் மேற்கு பகுதியில் யூத மக்கள் வாழ்ந்த இடத்தில் நிகழ்ந்ததாகும். இரண்டாவது புதுமை கிழக்கு பகுதியில் பிற இனத்து மக்கள் அதிகமாக இருந்த இடத்தில் நிகழ்ந்ததாகவும் கருதப்படுவதற்கு இங்கே பல சான்றுகள் காணப்படுகின்றன. இயேசு யூதர்களுக்கு மட்டுமல்ல பிற இனத்தார்க்கும் மீட்பளிக்க வந்தவர் என்ற கருத்து வலுப்பெற்று இயேசுவின் அகில உலக தன்மை சீடருக்கு மீண்டும் தெளிவுபடுத்துகிறார் மார்க்கு. இயேசு தமது இரண்டாவது உணவு புதுமைக்கு பிறகு தம் சீடருடன் படகேறி மேற்கு பகுதியில் உள்ள தல்முனத்தாவுக்கு சென்றது. அவர் பிற இனத்தார் பகுதியிலிருந்து யூதர்கள் பகுதிக்கு திரும்பினார் என்று பொருள் கொள்ளப்படலாம். ஏற்கனவே முதல் உணவு புதுமைக்கு பிறகு இயேசுக்கும் சீடர்களும் மேற்கொண்ட பயணத்தின்று இவர்கள் திரும்பி செல்வதாக நாம் கருதலாம். இரண்டாவது புதுமையில் உணவு பெற்ற 4000 என்ற எண்ணிக்கை அகில உலக தன்மையை குறிப்பதாக உள்ளது. முதல் புதுமையில் வரும் 5000 என்ற எண்ணிக்கை யூதர்கள் போற்றிய 5 என்ற எண்ணின் பெருக்கம். இயேசு இரண்டாவது புதுமையில் இடம்பெறும் கடவுளுக்கு நன்றி கூறுதல், விடுதல் ஆகிய பக்தி நிகழ்வுகள் தொடக்க கால திருச்சபையில் பிற இன கிறிஸ்தவர்களிடையே கடைபிடிக்கப்பட்ட நற்கருணை வழிபாட்டை தழுவியதாக உள்ளன. யூத கிறிஸ்தவர்கள் வழிபாட்டில் உள்ள கடவுளை போற்றுதல் என்கிற கருத்து முதல் உணவு புதுமையில் உள்ளதை நாம் கவனிக்க தவறக்கூடாது. நற்கருணை வழிபாடுகளிலே வடிவாக்கம் பெற்ற இப்புதுமைகளின் யூத தன்மையும் பிற இனத்தன்மையும் வேறுபட்டிருப்பதை நாம் காண்கிறோம். முதல் புதுமையில் உணவை உண்ட மக்கள் புல் தரையில் 100 பேராகும் 50 பேராகும் வரிசையாக அமர்ந்தது யூதருக்கே உரிய ஒரு கட்டுப்பாடு நிலையை காட்டுகிறது. இரண்டாவது புதுமையில் அத்தகைய கட்டுப்பாடு இல்லை. பிற இனத்தாடையே நிலவிய ஒரு போக்கு இது. மீதியான உணவை நிரப்பிய கூடைகளை குறிக்கும் வார்த்தைகளிலும் வேறுபாடு உள்ளது. முதல் புதுமையில் பயன்படுத்தப்பட்ட கூடை கோபினோஸ் என்ற கிரேக்க சொல்லால் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது வழக்கமாக யூத மக்கள் உபயோகத்தில் இருப்பதாக கருதப்படுகிறது. இரண்டாவது புதுமையில் வரும் கூடை ஸ்பிரிஸ் என்கிற கிரேக்க சொல்லால் குறிக்கப்பட்டு யூதருக்கு சம்பந்தமில்லாத ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த வேறுபாடுகளை மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகிறார் நற்செய்தியாளர். இவ்வாறு முதல் உணவு புதுமையின் எதிரொலியாக விளங்கும் இரண்டாவது உணவு புதுமை முழுக்க முழுக்க பிற இனத்து மக்களை மனதில் கொண்டு செய்யப்பட்டதாக மார்க் அமைத்துள்ள பாணி மிக கவர்ச்சிகரமாக உள்ளதை பல விவிலிய அறிஞர்கள் ஏற்றுக்கொள்வர். அன்பார்ந்தவர்களே, அக்காலத்தில் இயேசு அப்பம் பருகிய நிகழ்விலே உள்ள நிகழ்ச்சியிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? உலகில் உணவின்றி வாழ அனைவருக்கும் உணவளிக்க வேண்டும். கல்வி அறிவின்றி தவிப்போருக்கு கல்வி வழங்க வேண்டும். அதற்கு ஏராளமான பணம் தேவை என்றுதான் நம்மில் பல எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் தேவையானது பணமல்ல, பரிவு நிறைந்த மனமே என்பதை எண்பித்து காட்டுகிறார் இறைமகன் இயேசு. அப்பங்களை இயேசு பருகிய நிகழ்வில் நம் கவனத்தை ஈர்க்கும் வார்த்தை, நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் என்பதுதான். அப்பரிவின் காரணமாக 7 அப்பங்களையும் சிறு மீன்களையும் ஆசி அளித்து அத்தனை பேரையும் வயிறார உண்ண செய்கிறார். இந்த அற்புதத்தின் அடித்தளம் இயேசுவின் பரிவே. அந்த பரிவு நம்மிடம் இருந்தால் நாமும் வியத்தகு செயல்களை செய்யலாம். உணவின்றி, கல்வியின்றி, ஆறுதலின்றி, நலமின்றி வாடுவோருக்கு உதவி செய்யலாம். நம்மிடம் தேவையானதெல்லாம் பரிவுணர்வு ஒன்றுதான். இயேசுவின் பரிவு நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. தன்னை தேடி வந்த
மக்கள் ஒவ்வொருவரையும் இயேசு அன்பு செய்கிறார், மதிக்கிறார். அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் அதி அக்கறையும் சிரத்தையும் கொள்கிறார். அவர்களை இயேசு ஒருபோதும் சுமையாக கருதவில்லை. 3 நாட்களாக அவர்கள் தன்னோடு இருப்பது இயேசுக்கு தெரியும். அவர்களை அங்கே வைத்திருப்பது தனக்கு பிரச்சனை என்று இயேசு நினைக்கவில்லை. அவர்களுக்கு தனது அன்பை பல வடிவங்களில் வெளிப்படுத்துகிறார். இயேசுவின் பரிவு அவர் முன் மிக பெரிய சவாலை முன்வைக்கிறது. தன்னுடைய சீடர்களிடம் அவர்களுக்கு உண்பதற்கு ஏதாவது கொடுக்க சொல்கிறார். ஆனால் சீடர்கள் இவ்வளவு மக்களுக்கு உணவு கொடுப்பது சாத்தியமில்லை என்று கூறி கையை விரிக்கின்றனர். உதவி செய்வது சாத்தியமில்லை என்று ஒருபோதும் நாம் சொல்லக்கூடாது. உதவி செய்ய வேண்டும் என்ற மனம் இருந்தால் போதும், எல்லாமே சாத்தியப்படும். இங்கு இயேசு தனது சீடர்களுக்கு இந்த பாடத்தை தான் கற்றுத்தருக்கிறார். உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்து கொண்டால் போதும், மற்றவை தானாக நடக்கும் என்பதை இந்த நற்செய்தி பகுதியில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு பல உதவிக்காக நம்மிடம் வருகிற போது நமது மனதில் உதவுவது சாத்தியம்தானா என்ற எண்ணம் வருகிறது. இந்த கேள்வி நமக்குள்ளாக வந்தால் நாம் எப்போது மற்றவருக்கு உதவி செய்ய முடியாது. எப்படி இருந்தாலும் உதவுவேன் என்ற சிந்தனை நமக்குள்ளாக வர வேண்டும். அப்போது அனைத்தும் சாத்தியமே. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் பரிவு மனநிலையோடு பணி செய்கின்றேனா? என்னிடம் உள்ளவற்றை பிறரோடு மகிழ்வோடு பகிர்ந்து கொள்கின்றேனா? ஒவ்வொரு நாளும் சுயநலத்தை கடந்து மனிதநேய செயல்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் பரிவு மனநிலையோடு பணி செய்யவும், எங்களிடம் உள்ளவற்றை பிறரோடு மகிழ்வோடு பகிர்ந்து கொள்ளவும், ஒவ்வொரு நாளும் சுயநலத்தை கடந்து நாங்கள் மனிதநேய செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழவும் வரம் தாரும். ஆமீன்.